அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வெர்னியர் காலிப்பர். This instrument may be used to measure outer dimension of object and inner dimension of objects. ஸோ அவுட்டர் டைமென்ஷன் அண்ட் இன்னர் டைமென்ஷனை வந்து கல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வெர்னியர் காலிப்பர். இதில் எடுக்கக்கூடிய அளவு எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் வெர்னியர் காலிப்பர். ஸோ இதோட பார்ட்ஸ் அப்படின்னா இதோட மெயின் ஸ்கேல் அண்டு வெர்னியர் ஸ்கேல். மெயின் ஸ்கேலில் 10 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், வெர்னியர் ஸ்கேலில் 10 டிவிஷன்ஸ் இருக்கும். ஃபிக்ஸ்டு ஜா அண்ட் மூவபிள் ஜா, ஸோ ரெண்டுக்கு இடையில தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெர்னியர் காலிப்பர் ரீடிங் எடுக்கிறோம். இதுக்கு இன்டர்னல் மெஷர்மெண்ட்ஸும் இருக்குது அண்ட் எக்ஸ்டர்னல் மெஷர்மெண்ட்ஸும் இருக்குது. லீஸ்ட் கவுண்ட்னா என்ன? வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது வெர்னியர் ஸ்கேலால் எந்த அளவுக்கு மிகச்சிறிய வேல்யூஸை வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிற கவுண்ட்டை தான் லீஸ்ட் கவுண்ட் சொல்கிறோம். லீஸ்ட் கவுண்ட்ஸ் ஈக்குவல் டு ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்னென்னா 0.01 சென்டிமீட்டர். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஜீரோ எரர் வெர்னியர் காலிப்பரில் இருக்குது. ஒன்று வித்தவுட் எரர், எந்த ஒரு எரரும் இல்லை, ஜீரோ எரர், அண்ட் பாசிட்டிவ் எரர் அண்டு நெகட்டிவ் எரர்ஸ். வித்தவுட் எரர் அப்படின்னா மெயின் ஸ்கேல் அண்ட் வெர்னியர் ஸ்கேலோட பொசிஷன் இந்த மாதிரி இருக்கும், 0 பொசிஷன் இப்படி இருக்கும். அண்ட் பாசிட்டிவ் எரராக இருந்துச்சு அப்படின்னா மெயின் ஸ்கேலோட 0 கூட வெர்னியர் ஸ்கேலோட 0 வந்து அதோட ரைட் சைடில் மூவ் ஆகிருக்கும், இது பாசிட்டிவ் எரர். நெகட்டிவ் எரர் அப்படின்னா மெயின் ஸ்கேல் கூட வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷன்ஸ் வந்து அப்படியே லெஃப்டில் மூவ் ஆகிருக்கும், இது நெகட்டிவ் எரர். எப்படி வந்து வெர்னியர் காலிப்பரில் ரீடிங் எடுக்கலாம்? ஸோ ஃபிக்ஸ்டு ஜா அண்ட் மூவபிள் ஜா ரெண்டுக்கு இடையில் ஆப்ஜெக்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதோட மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன? ஸோ 1.2 சென்டிமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. அண்ட் அதோட வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3rd டிவிஷன் ஸ்கேல் வந்து கோயின்சிடர் ஆகிருக்கு இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ரெண்டே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 1.23 சென்டிமீட்டர் இதோட வேல்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.